ரியல்மியோட பட்ஜெட் செக்மெண்ட்ல ரியல்மி 14T யோட அப்கிரேடா பாத்தீங்கன்னா 15T அப்படின்ற இந்த ஒரு போனை லான்ச் பண்ணிருக்காங்க. பழைய மாடலையும் இப்ப புதுசா வந்ததையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புதுசுல நிறையவே அப்கிரேட் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது எல்லாமே அப்கிரேட் தான். சோ இதை ரிவீல் பண்ணி இன்னும் டீடைலா வீடியோட எண்ட்லயுமே நான் வந்து பேசியிருக்கேன். அதான் இங்க வந்து காட்டல. அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பார்த்துட்டு டீடைலான ரிவ்யூ பார்க்கலாம். அதுவும் டெஸ்ட் பண்ணி தான் எல்லா ரிவ்யூமே நம்ம போடுறோம். அண்ட் நீங்க இந்த மாதிரி ரியலான ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லவுடலி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நீங்க லவுடலி டெக் சேனல் நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ராப்பர் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா realme 15T அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக்ல சில ஹைலைட்டான ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ சீலை ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ், யூசர் மேனுவல் அண்ட் சிம் எஜெக்ட் டூல், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ராப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலோட கேஸை போட்டு செட் பண்ணி பார்த்தேன். கேஸ் நல்லாவே தான் வந்து ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 16 ப்ரோவோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சாரி இது ஐஃபோன் 16 நினச்சிட்டேன். ஸோ இந்த ஃபோனோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஐஃபோன் எப்படி இருக்கோ அதே மாதிரி 16 ப்ரோ மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வந்துட்டு சைடு ஃப்ரேமாக இருக்கட்டும் பேக் சைடாக இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் லைட்டாக நாய்ஸ் ஆட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. ஃபிங்கர்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஸ்மெட்ஜஸ்லாம் வந்து பெருசாக படலை. கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் டைட்டானியம் இருக்கு. இது இல்லாமல் இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் போடாமல் கீழேலாம் வைக்கிறோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்தும் கூட வெயிட் அண்ட் திக்னஸை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் வந்து 7.79 mm தான். வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 181 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் IP68 அண்ட் 69 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 68க்காக பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த மாதிரி போய் தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு கிளியராக டெஸ்ட் பண்ணியாச்சு. நல்லாவே தான் இருக்கு. 69மே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சும் பார்த்தாச்சு. எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு டைப் சி போர்ட்டில் தண்ணி அடிக்கிறது, ஸ்பீக்கர்கள் அடிக்கிறது எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபோன் தண்ணியில் போட்டாலும் கூட நான் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஆக்சுவலாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி தண்ணியில் போட்டாலும் கூட வாரண்டிலலாம் வந்து கவர் ஆகாது. ஏதாவது ஒரு இஷ்யூனா தெரியாமல் தண்ணியில் விழுந்துருது அப்படின்ற பட்சத்தில் எடுத்து தொடச்சிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, அண்ட் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்போட கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வால்யூம் 300% வரைக்கும் வைக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டீரியோ எஃபெக்ட்டுமே பெட்டரா இருக்கு, நல்லா லவுடராகவுமே இருக்கு. அண்ட் டாப்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் வருது. அண்ட் ஐஆர் பிளாஸ்டரை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் டிவி இல்லாட்டி ஏசி எல்லாம் கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே இருக்கக்கூடிய மொபைலா தான் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, மினிமமாக தான் இருக்கு. அண்ட் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே, 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஆட்டோலாம் செட் பண்ணோம் அப்படின்னா 60 Hz 90 Hz 120 Hz வரைக்குமே போகுது. அண்ட் PWM டிம்மிங்குமே கொடுத்துருக்காங்க. லோ லைட்ல எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு ரியலாவே கண்ணுக்கு இது ஒரு ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். அண்ட் மொபைல் ஸ்கிரீனோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது DT Star D+ கொடுத்துருக்காங்க. ஏன்பா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கொரில்லா கிளாஸ் இந்த மாதிரி கொடுத்தா தானே நாங்கள் ஒரு மார்க் போட்டு கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹைலைட், ஒரு பெரிய குறைன்னு பார்த்தீங்கன்னா இதோட பீக் பிரைட்னஸ் வந்து 4000 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாவே இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட பாத்தீங்கன்னா டிஸ்பிளேயோட விசிபிலிட்டி பெட்டராகவே இருக்கு. ஆனா குறையா பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு நம்ம வாங்குறோம், ஒரு HDR சப்போர்ட் கூட கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஃபோனுக்கு ஒரு குறையா தான் இருக்கு. ஸோ அதனால யூடியூபா இருக்கட்டும் நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் உங்களால HDR கண்டென்ட் வந்து வியூ பண்ண முடியாது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் லெவல்லாம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்டோட அந்த ஷார்ப்னஸ்லாம் கூட பெட்டராகவே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் சூப்பரா இருக்கு. பட் அதே சமயம் இந்த பட்ஜெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1.5K டிஸ்பிளேவே நிறைய ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லோ லைட்டாக இருந்தாலும் கூட நல்லாவே அன்லாக் ஆகுது. இந்த ஃபோனோட ஒரு பெரிய குறை இருக்கு, அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்லா இருக்கிற விஷயத்தை பார்க்கலாம். 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க மொபைலில். பட் நம்ம ஸ்டார்டிங்கில் அன்பாக்சிங் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 80 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. பட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 60 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் பிராண்ட் சைடில் சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா 1 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 75 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னாங்க. நீ என்னத்தை வேணா சொல்லு, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லைவாக செக் பண்ணதில் 1 to 10% வந்து 7 மினிட்ஸ்லையும், 25% வந்து 19 மினிட்ஸ்லையும், 50% 42 மினிட்ஸ்லையும், 75% 65 மினிட்ஸ்லையும், 100% சார்ஜ் ஆக 95 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பிராண்ட் கிளைம் பண்ணதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் நமக்கு டைம் எடுத்திருக்கு. அவங்க லேப்ல டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம லைவ் டெஸ்ட் பண்ணனால இந்த டிஃபரன்ஸ் வரதான் செய்யும். அண்ட் பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கறதுக்கு 100% சார்ஜ் பண்ணிட்டு 0 வர வரைக்கும் யூடியூப்
வீடியோ ப்ளே பண்ணேன். 100% டிஸ்பிளே பிரைட்னஸும் 100% வால்யூமே வச்சுட்டு இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்ததுல கண்டினியூவா 17 மணி நேரம் வரைக்குமே வீடியோ ப்ளே ஆச்சு. இது ரியல் லைஃப்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்க நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னா 1.5 நாளைக்கு மேலே உங்களுக்கு தாராளமா பேட் லைஃப் கிடைக்கும். கொஞ்சம் ஹெவியாலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1 டேக்கு மேலே கூட உங்களுக்கு பேட் லைஃப் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது realme 6.0 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க லைவா வந்துட்டு. அண்ட் ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போக போக இந்த அப்டேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 ப்ளோட்வேர்ஸ்க்கு மேலேயே வந்து இருக்கு. இதையுமே கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாலாம் எதுவும் இல்லை. ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ நோட் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நார்மலாக நம்ம எல்லாரும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வைஃபை 5 ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 9 பேண்ட் சப்போர்ட்டோட வருது. நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா 14Tல வந்து 16 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அது அப்கிரேடாக பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்பச்சர் வேல்யூ 2.4 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இமேஜஸ்லாம் நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது. அவுட்புட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எட்ஜ் டிடெக்ஷனும் கூட பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. பியூட்டி மோடுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயுமே 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட்டோட வந்து இருக்கு. அண்ட் அது இல்லாமல் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோட்டோ அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்குது. குறிப்பாக எட்ஜ் டிடெக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1080p 60 fps தான் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4K 30 fps கூட வந்து கொடுக்க முடியாது. ரீசன் ப்ராசஸர் சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதான் முக்கியமான பிரச்சனையே இந்த ப்ராசஸர். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400 மேக்ஸ் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 15,000க்கு கீழே வரக்கூடிய ஃபோனில் தான் இந்த ப்ராசஸர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதையே பெட்டராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதை போயிட்டு ஒரு 21,000 ரூபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸர் எப்படி தான் இருந்துச்சுன்றதை வந்து பார்க்கலாம். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னு வரும்போது AnTuTu ஸ்கோர் வந்துட்டு 4 lakh above கிடைச்சிருந்தது. அண்ட் CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 82%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99.2% வரைக்குமே கிடைச்சிருந்தது. அண்ட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். டெய்லி யூஸ் பண்ணும்போது லேக் ஃப்ரீயாக நல்லா தான் இருக்கு. அண்ட் அதை தவிர கேம் பிளேக்கெலாம் இதை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஜஸ்ட் லோ கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு தான் இது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸரில் தான் ஒரு பெரிய குறை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட பிரைஸ் என்ன, இது நல்ல அப்கிரேடாக இருக்கா இல்லை ஆல்டர்னேட்டிவ் வேற என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் realme 14Tயோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னும் போது இந்த ஷீட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 6 மாதம் கேப்பில் தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா realme 15T வந்து பெட்டராகவே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறத ஸ்பெக் வைஸ் நம்மளால பார்க்க முடியுது. இவங்களுக்குள்ளேயே பெட்டராக பண்ணிக்கிட்டாலும் மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதோட பிரைஸ் பார்த்துடலாம். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 21,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் வந்து ரியலாகவே எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்குமோன்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னாலே realme P3 அல்ட்ராவே உங்களால் வாங்க முடியும். ஸோ இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கேமரா ஓவராலாகவே இந்த ஃபோன் நல்லாவே இருக்கும். இல்லை இதை விட கம்மி பிரைஸ் கொடுத்து 18,500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட P4 வாங்கலாம். என்ன அதில் கொஞ்சம் வந்து அப்கிரேட் கம்மியாக இருக்கும். பட் இதை விட இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதில் IP ரேட்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதில் கொடுத்துருக்கிறது ஹைலைட் தான். இல்லை ப்ரோ எனக்கு எதுக்கு ரியல்மிலே சொல்கிறீங்க, மற்ற பிராண்டில் சொல்லுங்க அப்படின்னாலுமே ரீசெண்டாக லான்ச் பண்ண மோட்டோவோட G86 பவர் மொபைல் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான ஸ்பெக்கு பிரைஸ் வந்து 18,000 ரூபாய் கிட்ட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரியல்மியோட 15T வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பெட்டரான அப்கிரேடாக இருக்காது. மேபி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சேல் வரப்போகுது. அந்த சேலில் இது ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு வந்தது அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரைஸ் ட்ராப் ஆகிறது, கம்மி ப்ரைஸுக்கு கேஜெட்ஸ் மொபைல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஸாரில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு சிலர் எங்க ப்ரோ டெலகிராம் சேனலே காணான்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி பேன் ஆயிடுச்சுன்னு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். புது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் கிளியராகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.